டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒன்றை சால்வ் பண்ணுவோம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆப்டமிஸ்டிக் அகாடமி மேத்தமேட்டிக்ஸ். லேர்ன் அஹெட், லீட் த வேர்ல்டு. மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டரில் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போகிறோம். கொஷின் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோமா? சால்வ் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு காட் ஏஎக்ஸ் பை மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர். இதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் அப்படியே எழுதிப்போம். நான் ஒரு சின்ன நோட்டேஷன் சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கிறேன். இந்த நோட்டேஷனில் எதுக்காக எழுதியிருக்கேன் அப்படின்னா, நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுத போகிறோம். அங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுவோம். ஆனால் டிக்கு பதிலாக எம் அப்படிங்கிற சிம்பிளை பயன்படுத்தி எழுதுவோம். அதை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுவோம். அப்போ நமக்கு கிடைக்கிறது எம் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இதை சால்வ் பண்ணி எம்முனோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்காக ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறோம். எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஏ ஸ்கொயர், எம் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ மைனஸ் ஏ ஸ்கொயர். அப்போ எம் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஏஐ அப்படின்னு கிடைச்சிருக்கு. கிடைச்சிருக்கிற ரூட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ் ரூட்டா இருக்கு. அதாவது ஆல்ஃபா பிளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. இந்த ஆல்ஃபா பிளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டாவையும் இங்க இருக்கக்கூடிய பிளஸ் ஆர் மைனஸ் ஏஐ ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா ஆல்ஃபாவினோட வேல்யூ 0வும் பீட்டாவினோட வேல்யூ ஏவாகவும் இருக்கும். காம்ப்ளெக்ஸ் ரூட்டா இருந்ததுன்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா இ பவர் ஆல்ஃபா எக்ஸ் பிராக்கெட்டுக்குள்ள ஏ காஸ் பீட்டா எக்ஸ் பிளஸ் பி சைன் பீட்டா எக்ஸ் அப்படின்னு எழுதுவோம். இதுல ஆல்ஃபாவுக்கும் பீட்டாவுக்கும் நாம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அதாவது ஆல்ஃபா ஈக்குவல் டு 0, பீட்டா ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு ஏ காஸ் ஏஎக்ஸ் பிளஸ் பி சைன் ஏஎக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இதுல இந்த காஸ் ஏஎக்ஸ் sin ax அந்த ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதை y1 y2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு ரான்ஸ்கியனுக்கான ஃபார்முலா எழுதியிருக்கிறேன். டிட்டர்மினன்ட் 2/2 மேட்ரிக்ஸ்க்கான டிட்டர்மினன்ட் எழுதுறோம். அதுல ஃபர்ஸ்ட் ரோவில் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும், செகண்ட் ரோவில் அதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் எழுதியிருக்கிறோம். சரி, இப்போ y1 y2க்கு பதிலாக காஸ் ஏஎக்ஸ் sin ax சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். அடுத்த ரோவில் என்ன பண்ண போகிறோம், இதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் எழுத போகிறோம். காஸ் ஏஎக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் ஏ சைன் ஏஎக்ஸ் அப்படின்னும், சைன் ஏஎக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா ஏ காஸ் ஏஎக்ஸ் அப்படின்னு கிடைக்கிது. இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம். மைனஸ் அடிஷனல் டயகனலுடைய எலிமெண்ட்ஸை மல்டிபிள் பண்ணி எழுதுவோம். அப்படி எழுதுனீங்கன்னா என்ன கிடைக்குது பாருங்க, ஏ காஸ் ஸ்கொயர் ஏஎக்ஸ் பிளஸ் ஏ சைன் ஸ்கொயர் ஏஎக்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ரெண்டு டேர்ம்லையுமே ஏ இருக்குது, அதை காமனாக வெளியில் எடுத்துருங்க. பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கோ அதனோட வேல்யூ 1, அதனால ரான்ஸ்கியன் ஈக்குவல் டு ஏ. சரி, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் என்ன அப்படிங்கிறது. அதை எப்படி எழுதுறோம், யூ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு y1 பிளஸ் வி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு y2 அப்படின்னு எழுதுறோம். இங்கே யூ ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான ஃபார்முலா தான் இது. மைனஸ் இன்டெக்ரல் y2 ஆர் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ரான்ஸ்கியன் டிஎக்ஸ். அதே மாதிரி v of x கண்டுபிடிக்கிறது எப்படி, இன்டெக்ரல் y1 r of x divided by ரான்ஸ்கியன் dx. சரி, இப்போ u of x என்னங்கிறத கண்டுபிடிப்போம். அதாவது y2 அதுக்கு பதிலாக sin ax எழுதியிருக்கோம். r of x அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, கொடுத்துருந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடு ஃபங்க்ஷன் என்னவோ அது காட் ax, கீழே ரான்ஸ்கியன் எழுதியிருக்கோம். இங்கே டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய அந்த ஏவை வெளியில் எடுத்துருங்க. அதே மாதிரி இந்த காட் ஏஎக்ஸை காஸ் ஏஎக்ஸ் டிவைடட் பை சைன் ஏஎக்ஸ் அப்படின்னு எழுதுறோம். அப்போ இந்த சைன் ஏஎக்ஸையும் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய சைன் ஏஎக்ஸையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மீதி என்ன இருக்கு பாருங்க, மைனஸ் 1 பை ஏ இன்டெக்ரல் காஸ் ஏஎக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு இருக்கு. காஸ் ஏஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 1 பை ஏ சைன் ஏஎக்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. வெளியே ஏற்கனவே ஒரு மைனஸ் 1 பை ஏ இருக்குது. அப்போ அதை சரி பண்ணி எழுதிங்கன்னா மைனஸ் 1 பை ஏ ஸ்கொயர் sin ax அப்படின்னு கிடைச்சிருக்கு. u of x கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது v of x. அதுக்கான ஃபார்முலாவை பார்க்குறீங்க. ஜஸ்ட் வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இந்த ஏவை வெளியில் எடுக்கலாம். டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இந்த ஏவை வெளியில் எடுத்துருங்க. இந்த காட் ஏஎக்ஸை எப்போதும் போல காஸ் ஏஎக்ஸ் டிவைடட் பை சைன் ஏஎக்ஸ் அப்படின்னு எழுதிங்க. நியூமரேட்டரில் இப்போ காஸ் ஸ்கொயர் ஏஎக்ஸ் அப்படின்னு இருக்கு. அந்த காஸ் ஸ்கொயர் ஏஎக்ஸை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏஎக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிங்க. அடுத்தது என்ன பண்ண போகிறோம் பாருங்க, நியூமரேட்டரில் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏஎக்ஸ் இருந்ததுலே அதை ரெண்டு டேர்மாக டினாமினேட்டர் ரெண்டுக்கும் தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணி எழுதிட்டோம். 1 பை
sin ax அப்படின்னு இருக்கு. இங்க sin square ax divided by sin ax. இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, இந்த 1 by sin ax cosecant ax அப்படின்னு எழுதுறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நியூமரேட்டர்ல sin ax மட்டும் இருக்குது. அடுத்ததா இந்த 1 by a பிராக்கெட்டுக்கு வெளியில இங்கேயே இருக்கட்டும். cosecant ax அதை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? log of cosecant ax minus cot ax divided by a அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி sin ax இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைக்கும்? minus cos ax divided by a. இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு, அதனால இந்த இடம் பிளஸ் அப்படின்னு வந்திருக்குது. இங்க ரெண்டு டேர்ம்லயுமே டினாமினேட்டர்ல இருக்கு இல்லையா, அதை வெளியில கொண்டு வந்துருங்க. அப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னா 1 by a ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள log of cosecant ax minus cot ax அப்புறம் பிளஸ் cos ax அப்படின்னு கிடைச்சிருக்கு. u of x v of x ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பர்டிகுலர் இன்டெகிரல் என்ன அப்படின்னு எழுதலாம். இந்த பர்டிகுலர் இன்டெகிரல்ல தேவையான எல்லா ஃபங்க்ஷனுமே நமக்கு தெரியும். அதை எல்லாத்தையும் ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுதியிருப்போம். சரி, இங்க இந்த sin ax இருக்கு இல்லையா, இந்த sin ax கொண்டு வந்து இந்த டேர்ம்லயும் மல்டிபிள் பண்ணுங்க, இந்த டேர்ம்லயும் மல்டிபிள் பண்ணுங்க. அதே மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய இந்த 1 by a ஸ்கொயரையும் இங்கேயும் கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணுங்க, இங்கேயும் கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணுங்க. அப்படி மல்டிபிள் பண்ணி எழுதுனா என்ன கிடைக்குது அப்படிங்கிறத இங்கே பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் டேர்மை ஜஸ்ட் அப்படியே இங்கே எழுதிக்கிட்டோம். இந்த sin ax உள்ளுக்கு கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கோம். இந்த டேர்ம் லாஸ்ட் டேர்மையும் இந்த ஃபர்ஸ்ட் டேர்மும் கவனிங்க, ரெண்டுமே சேம் ஆனால் ஆப்போசிட் சைனாக இருக்குது. அதனால் இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மீதி இருக்கிறது தான் பர்டிகுலர் இன்டெகிரல். சொல்யூஷன் கொடுத்திருந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் அப்படிங்கிறது y ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெகிரல். காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனும் கண்டுபிடிச்சிட்டோம், பர்டிகுலர் இன்டெகிரலும் கண்டுபிடிச்சிட்டோம். அதை ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கிறோம். இந்த sin ax இருக்கு இல்லையா, அதை இங்கே ஃப்ரண்ட்ல கூட எழுதிக்கலாம். இந்த ரெண்டு ஆன்சரில் எப்படி எழுதினாலும் கரெக்டான ஆன்சர் தான். அவ்வளோதான், கொடுத்துருந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி அதே ஈக்குவேஷன் தான் ஏவுக்கு பதிலாக வேற நம்பர் கொடுத்து ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு, இதை நீங்களே சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ நிறைய பேரை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணும். நீங்களும் உங்களோட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங்.